நான் உங்கள் பிருத்வி. நியூ சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் பிருத்வி ஸ்டார். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னம்பிக்கை இல்லைன்னா நம்ம லைஃபே வேஸ்ட்டு. தன்னம்பிக்கை தான் நம்ம பலம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின ஒரு சின்ன கதை தான். ஒரு ஊரில் கணேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த சின்ன ஆஃபீஸில் அவர் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆசை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையோடு அவர் டெய்லியும் ஆஃபீஸ் விட்டு வரக்குள்ளே நடந்து வருவார். ஒரு டைம் இந்த மாதிரி நடந்து வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் கிடக்குது. அந்த காயினை எடுத்து கையில் எடுத்து தூசி தட்டி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா, அந்த காயினில் ஒரு ஓட்டை இருக்குது. இந்த மாதிரி ஓட்டை உள்ள காயின் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப ராசியான காயின், ரொம்ப நம்பிக்கையான காயின். இந்த காயின் வந்தால் நம்ம கஷ்ட நஷ்டம் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாருன்னா, அந்த காயினை பாக்கெட்டில் தூக்கி போட்டுக்கின்னு செம்ம ஹாப்பி அவர். குமுதம் ஹாப்பி என்னாச்சு அப்படி சொல்கிற மாதிரி செம்ம ஹாப்பி. அந்த ஹாப்பியோடு என்ன பண்ணுறாருன்னா, அந்த காயினை வச்சு பாக்கெட்டில் போட்டுக்கின்னு போகிறாரு. டெய்லியும் ஆஃபீஸ் போகக்குள்ள அந்த காயினை பாக்கெட்டில் தான் இருக்கும். அந்த காயினை தொட்டு தொட்டு பார்ப்பாரே தவிர, அந்த காயினை கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டார். ஆனால் அவர் ஒரு நம்பிக்கை, நம்ம பணக்காரன் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை மட்டும் அவர்கிட்ட எப்பயுமே இருக்குது. சரிங்களா? அந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு சில வருஷம் ஆன உடனே அந்த நம்பிக்கையால் என்ன ஆச்சுன்னா, அவர் பணக்காரன் ஆகுறாரு. அவரை தேடி பணம், புகழ், பதவி எல்லாமே வருது. பெரிய பணக்காரன் ஆகிட்டார். காலையில் பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டுருக்குள்ள அவருக்கு திடீர்னு தோணுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, காயினை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை ஆகிடுச்சு. அதனால் அவர் மனைக்கிட்ட சொல்லி அந்த ஷர்ட் எடுத்துன்னு வர சொல்கிறாரு. அவங்க தயங்குறாங்க. தயங்கி எடுத்துன்னு அந்த ஷர்ட் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இவர் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கெட்டில் இருக்கிற காயின் எடுத்து பார்த்த உடனே அதில் ஹோல் இல்லை. சரி, என்ன ஹோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, நான் அந்த ஷர்ட்டில் கொஞ்சம் தூசாக இருந்துச்சு. அதனால் நான் உதறினேன். உதறக்குள்ளே ஜன்னலுக்கு வெளியில் அந்த காயின் விழுந்துருச்சு. அதுக்கு பதில் சரி நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த காயினுக்கு பதில் வேறு காயின் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவரும் என்ன பண்ணார் கேட்டுட்டு, சரி எப்போம்மா இந்த காயின் தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். நீங்கள் இந்த காயின் கிடைச்ச மறுநாளே இந்த காயின் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? பேர், பணம், புகழ் எல்லாம் தேடி தந்தது அவரோட காயின் இல்லைங்க, அவரோட நம்பிக்கை. அதாவது தன்னம்பிக்கை. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே வந்தாலும் பயனில்லை. சரிங்க. லவ் யூ டு ஆல். பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.